இல்ல பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ வந்து வந்த உடனே ஒண்ணு சொன்னேல்ல என்னோட கேம் பத்தி. அது உண்மையா தான் சொன்னியா? இல்ல சும்மா சொன்னியா? கிளியரா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சாண்ட்ரா நெறைய விஷயத்த உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பார்வதி, கமருதீன், எஃப்ஜே, அரோரா நீங்க 4 பேரும் பண்ணது எல்லாமே அடல்ட் கன்டென்ட். அதாச்சும் டிவியில நீங்க பிக் பாஸ் போட்டாலே குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் டிவி அணைச்சிட்டு தான் போணும். பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அடல்ட் கன்டென்ட்டா தான் இருந்துச்சு. பொதுவா வைல்ட் கார்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா எங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, போய் சொல்லுங்க. ஏன்னா நீங்க போய் சொல்லியாவது அவங்களுக்கு புரிய வைங்க. வேற கேம் விளையாடுன்னு புரிய வைங்க. அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அப்படி எப்பவுமே இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்வதிக்கு கேட்டோனே பயங்கர ஷாக்கு. அப்போலாம் நீயும் திவாகரும் மட்டும் தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. வேற யாரும் கண்டென்ட் கொடுக்கல. உனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. லவ் கண்டென்ட் இல்லாமலும் உன்னால கண்டென்ட் கொடுக்க முடியும். அப்போ நீ வந்து அதை பண்ணாமல் இருந்த. அதனால தான் நான் உன்கிட்ட சொன்னேன். எனக்கு போய் அரோரா கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அரோரா கிட்ட போய் சொல்கிறது வேஸ்ட்டு. அவள் கேட்கறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் துஷார் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. துஷார் கிட்ட சொன்னேன். உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. பார்வதி வந்து அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஓ என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்கங்கிறது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு. அதாவது பார்வதி என்ன சொல்ல வராங்கன்னா, பேசிக்கலி பார்வதி வந்து லவ் கண்டென்ட்டில் மற்றவங்க இன்வால்வ் பண்ணிட்டாங்கங்கிறது மாதிரி பார்வதி அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, கமருதீனுக்கெல்லாம் அந்த டைமில் பயங்கர கெட்ட பேர். அப்புறம் பார்வதி கேட்குறாங்க, இல்லை இந்த மாஸ்க் டாஸ்கில் நான் எப்ஜேயோட ஏதோ ஒரு இடத்த லைட் தெரியாமல் டச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அதெல்லாம் வந்துச்சோன்னே அதெல்லாம் ரொம்ப வந்துச்சு. ஆனால் அந்த எபிசோட் வந்து பிரஜன் தான் பார்த்தாரு. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்கல. ஸோ நான் உன்னை பிரஜன் கிட்ட கேட்க சொன்னேன், நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ பண்ணது, ஆதிரி பண்ணது, எப்ஜே கிட்ட பண்ணது எல்லாமே எப்படின்னா எல்லாருமே எப்ஜே பின்னாடி போகிற மாதிரி ஒரு இது வெளியில் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க, ஐயோ இப்படிலாம் வரையா அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீ வந்து கமருதீன் மேலே சொல்லியிருந்தேல்ல இந்த மாதிரி பேட் டச் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தேல்ல, அதுவும் ரொம்ப மோசமாக போச்சு. உன் பேர் தான் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ டபுள் கேம் ஆடின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே ஐயோ அது ஆக்சுவலாக பேட் டச் பண்ணான்னு சொன்னது வந்து நான் வந்து சொன்னது கம்ப்ளீட்டாக பொய்ன்னு கிடையாது. நான் பொதுவாக ஃபில்டர் இல்லாமல் பேசுவேன். இங்கே என்ன பிரச்சனைனா, சத்தியத்துக்கு எந்த வேல்யூமே கிடையாது. எல்லாமே வெளியில் எப்படி போகுதோ அப்படி தான் மற்ற மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக பொய்ன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. நான் ஏன் சொன்னேன்னா, அந்த டைமில் எனக்கு அது அப்படி தோணுச்சு, அதனால தான் நான் திவாகர் கிட்ட சொன்னேன்னு மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து நீங்கள் 2 பேரும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, நீ அவனுக்கு எல்லா சிக்னலும் கொடுத்துட்டு கடைசி பழியை தூக்கி அவன் மேலே போட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் தானே ஒன்று பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து நமக்கு மியூட் பண்ணிட்டாங்க, பீப் பண்ணிட்டாங்க, நமக்கு காட்டல, நமக்கு கேட்கல. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நான் அது கம்ப்ளீட்டாக ராங் அக்யூசேஷன் கிடையாது, அப்போது தானே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேட் டச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரியலாகவே கமருதீன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுங்கிறது மாதிரி சொல்கிறாங்க பாரு. அப்போ வந்து சாண்ட்ரா இல்லை நீ சொன்னது அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளியராக போட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் திவ்யாவை பற்றி காசிப் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி பேசினது தான் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கானா வினோதனா வந்துட்டாங்க. அதனால் இவங்களோட டாபிக் கொஞ்சம் அப்ரப்டாக கட் ஆயிடுச்சு. இதே மாதிரி லைவ் அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.